பொங்கல் பண்டிகை நிறைவு நாளை முன்னிட்டு தென்காசியில் இருந்து சென்னை திரும்பும் பயணிகள் விரைவு ரயில்களில் அடித்து பிடித்து ஏரியும் படியில் தொங்கியபடியும் உயிருக்கு ஆபத்தான முறையில் பயணம் செய்யும் அவலநிலை அரங்கேறியது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கணேசன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கணேசன், மக்களுடைய கூட்டம் நெரிசல் எந்த அளவுக்கு இருக்கு? கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். தமிழகத்தில் தமிழர் திருநாளான தை பொங்கல் திருநாள் கடந்த 15ஆம் தேதி அன்று கொண்டாடப்பட்டது. இதற்காக கடந்த 14ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை தொடர் விடுமுறை விடப்பட்டது. இதனால் தென் மாவட்டங்களை சேர்ந்த பலாயிரக்கணக்கான மக்கள் சென்னையில் பிரதான தொழிலிலும் அரசு அலுவலகங்களிலும் பணிபுரிந்து வரக்கூடிய நிலையில் அவர்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக சொந்த ஊர்களுக்கு வந்திருந்தனர். இந்த நிலையில் தொடர் விடுமுறை முடிந்து நாளைக்கு பணிக்கு செல்ல வேண்டிய நிலையில் இன்று தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் தென்காசி ரயில் நிலையம் மற்றும் செங்கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து சென்னை செல்வதற்காக குடும்பத்துடன் வருகை தந்திருந்தனர். இதில் முன்பதிவு இல்லாத பெட்டிகள் பொதிகை அதிவிரைவு ரயிலில் 4 பெட்டிகளும், கொல்லம் தாம்பரம் மெயில் வண்டியில் 4 பெட்டிகள் என இணைக்கப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் செங்கோட்டை ரயில் நிலையத்திலேயே முன்பதிவில்லாத பெட்டிகளில் அதிக அளவு பயணிகள் பயணிக்கும் படிக்கட்டு வரை தொங்கியபடி வந்ததால் தென்காசி ரயில் நிலையம் வந்த ரயிலில் பயணிகள் ஏற முடியாமல் மிகவும் அவதிப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. இதனால் படிக்கட்டுகளில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் பயணிகள் பயணம் செய்யக்கூடிய அவல நிலைக்கு ஆளாகினர். மேலும் தென்காசி மாவட்டத்திலிருந்து பல்வேறு பகுதியிலிருந்து பலாயிரக்கணக்கான மக்கள் சென்னை உள்ளிட்ட கோவை உள்ளிட்ட பல்வேறு வட மாவட்டங்களில் பணி செய்து வரும் நிலையில் தென் மாவட்டங்களுக்கு வரக்கூடிய ரயில்களை கூடுதலாக இயக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் அடிக்கடி கோரிக்கை விடுத்து வந்த நிலையிலும் கூடுதல் ரயில்கள் இயக்கப்படாததன் காரணமாகவே பொதுமக்கள் சென்னைக்கு செல்வதற்கு மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதேபோன்று தென்காசி ரயில் நிலையத்தில் வரலாறு காணாத வகையில் ரயில் பயணிகளின் கூட்டம் அலைமோதியதால் படிக்கட்டுகளில் அமர்ந்தவாறும் படிக்கட்டுகளில் தொங்கியவாறும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் ரயில்களில் பயணம் செய்யக்கூடிய ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டு வருகின்றனர். அருணேஷ், கூடுதல் விவரங்கள் நன்றி கணேஷ்குமார்.